ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கம்பேரிசன் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா இந்தியன் நம்பர் சிஸ்டத்தையும், இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னா, லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். மோர் எக்ஸாம்பிள்ஸ் யூசிங் இன்டர்நேஷனல் மெத்தட் தான் பார்த்தோம். இன்டர்நேஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸ ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்துடலாம் இப்ப. இந்த வீடியோல நம்ம 2 சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ண போறோம். பேசிக்கா இந்தியன் நம்பர் சிஸ்டத்தையும், இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கும், இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் பீரியட் சிமிலாரிட்டிஸ் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஒன்ஸ் பீரியட் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பீரியட் ஈக்குவலாக இருக்கும். பக்கா ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒன் வந்து ஒன் தான், இங்கேயும் ஒன் தான். 10 வந்து இங்கேயும் 10 தான். 100ம் 100 ஈக்குவல் தான். ஸோ ஒன்ஸ் பீரியட் ஃபுல்லாக ஈக்குவல் பக்காவா. அதே மாதிரி தௌசண்ட்ஸ் பீரியட் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் தான். 1 ஃபாலோட் பை 3 zeros ஒரு கம்மா வச்சு 1000 ஈக்குவல் எல்லாமே பக்காவா ஈக்குவலாக இருக்கும். 10,000 ஈக்குவல் கம்மாலேருந்து தொடங்கி எல்லா டிஜிட் வரைக்கும் பக்காவா அலைன் ஆயிருக்கும். தௌசண்ட்ஸ் பீரியட் எல்லாம் ஈக்குவல். ஸோ ஒன்ஸ் பீரியட் ஃபுல்லாக ஈக்குவல், தௌசண்ட்ஸ் பீரியட் ஃபுல்லாக ஈக்குவல் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ லேக்ஸ் 100,000 இங்கே தான் டிஃபரன்ஸே வருது இல்லை. இங்கே லேக்ஸ் பீரியட்னு சொல்கிறோம் இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில். இங்கே 100,000 மில்லியன் 10 மில்லியன். ஆக்சுவலாக இங்கே தௌசண்ட்ஸ் பீரியட் இங்கே ஒரு டிஃபரன்ஸ் வந்து லேக்ஸ் 1 லேக்னா இங்கே 100,000 சொல்கிறோம். அப்புறம் 10 லேக்ஸ்னா 1 மில்லியன் சொல்கிறோம். இது இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தில். ஸோ நான் அதை எழுதிடுறேன் இங்கே. ஸோ பேசிக்காக இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 100,000 நமக்கு அது 1 லேக். நமக்கு வந்து எப்படின்னா 3 ஃபர்ஸ்ட், அப்புறம் 2, அப்புறம் 1. ஸோ இது நமக்கு இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கு இது 1 லேக். ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் கணக்கு உங்களுக்கு. 100,000 100,000. ஸோ இங்க இருந்தா டிஃபரன்ஸே ஆரம்பிக்குது. ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்ன, கமா எப்படி வைக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா வைப்போம். இங்க ஒரு கமா நோட்டீஸ் பண்ணீங்களோ. அப்புறம் 2 2 தள்ளி தள்ளி கமா வச்சுட்டே இருப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3, அப்புறம் 3 3 3 3 தள்ளி தள்ளி கமா வச்சுட்டே இருப்பாங்க அவங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 3 தள்ளி ஒரு கமா. இங்க இப்ப மில்லியன்ல பாத்தீங்கன்னா அதேதான். ஃபர்ஸ்ட் 3 தள்ளி ஒரு கமா, நெக்ஸ்ட் 3 தள்ளி ஒரு கமா. அது மாதிரி சிமெட்ரிக்கா இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் 3 தள்ளி ஒரு கமா வைப்போம். அப்புறம் 2 2 தள்ளி தள்ளி கமா வைப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா 10 லேக்ஸ் வரைக்கும் பக்காவா அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். 10 லேக்ஸ் தாண்டின உடனே என்ன பண்ணுவோம்னா க்ரோர்ஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகும். ஸோ பேசிக்கா டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம வந்து 10 லேக்ஸ் வரைக்கும் சிமெட்ரிக்கலா அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அப்புறம் 2 2 தள்ளி தள்ளி ஒரு கமா, 2 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஸ்பீட் முடிஞ்சிருச்சு. 1000 10,000 லேக் 10 லேக். ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் க்ரோர்ஸ்ல போயிட்டே இருக்கும். 4 டிஜிட் கூட வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 கமா தான் நீங்க பார்க்கணும். அதுதான் மெயின் பாயிண்டே இதுல. ஃபர்ஸ்ட் 3 கமா எங்க வைக்கிறோம் தான். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கமா 9 டிஜிட் கவர் ஆயிரும். நான் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 9 டிஜிட் கவர் ஆயிரும் ஃபர்ஸ்ட் 3 கமால. இதுல வெறும் 1 2 3 4 5 6 7 டிஜிட் தான் கவர் ஆகும் இந்தியன் நம்பர் சிஸ்டத்துல. இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்துல வந்து 9 டிஜிட்ஸ் கவர் ஆயிரும் ஃபர்ஸ்ட் 3 கமால. ஃபர்ஸ்ட் 3 கமா அதான் நோட் பண்ணணும் முக்கியமா நீங்க. ஃபர்ஸ்ட் 3 கமா தான் பேசிக்கா டிஃபரன்ஸே எல்லாத்துக்குமே. லைக் ஒன்னு ஆக்சுவலி இன்னொரு கமா இங்க 3 கமா பேசிக்கா 9 டிஜிட்ஸ் கவர் ஆயிரும். இங்கே 7 டிஜிட்ஸ் தான் கவர் ஆகும். ஸோ கமா எப்படி வைக்கிறோன்றது தான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நம்பர்லாம் எக்ஸாக்டா சேம் தான். 1 crore 10 million எக்ஸாக்டா ஒன்று தான். கமா வேற விதத்துல வைப்போம். இதுல இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்துல, இந்தியன் நம்பர் சிஸ்டத்துல வேற விதமா வைப்போம். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் தள்ளி ஒரு கமா, நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் தள்ளி ஒரு கமா, நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் தள்ளி ஒரு கமா. அது டிஜிட்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் வாய் குழப்புது. ஸோ பெருசா கண்டுக்காதீங்க. ஸோ 100 மில்லியன் அதே தான். ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கழிச்சு ஒரு கமா, நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கழிச்சு ஒரு கமா, அடுத்து 3 நம்பர்ஸ் கழிச்சு ஒரு கமா. நம்பர்ன்றது டிஜிட். ஸோ 100 க்ரோர்ஸும் அதே தான். 10 லேக்ஸ் வரைக்கும் நீங்க அந்த சிமெட்ரிக்கெலாம் நீங்க பார்த்துடலாம். அந்த 3 கமா வச்சிடணும் பேசிக்கா. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அப்புறம் 2 2 தள்ளி தள்ளி ஒரு கமா. ஸோ ஃபர்ஸ்ட் இதான் இந்த 3 கமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு டிஜிட் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டத்துல. இந்தியன் நம்பர் சிஸ்டம் இதான் இந்தியன் நம்பர் சிஸ்டத்தோட பேட்டர்ன். பேட்டர்ன் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அப்புறம் 2 2 தள்ளி தள்ளி ஒரு கமா வைக்கணும். இது ஃபர்ஸ்ட் 3 கமாக்கு தான். இது ஃபர்ஸ்ட் 3 கமால 7 டிஜிட் கவர் ஆயிடும் நான் சொன்ன மாதிரி. இது இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தோட பேட்டர்ன் என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் வச்சிருவாங்க, அப்புறம் நெக்ஸ்ட் 3 டிஜிட் வச்சிருவாங்க, அப்புறம் இன்னொரு 3 டிஜிட் வச்சிருவாங்க. ஸோ 9 டிஜிட் கவர் ஆயிரும். இது இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தோட பேட்டர்ன். இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் பேட்டர்ன். இன்டர்நேஷனல்
நம்பர் சிஸ்டம் ஓட பேட்டர்ன். ஸோ பேசிக்காக இந்த பேட்டர்ன் பிடிச்சிக்கிட்டா நீங்களும் கம்மா வச்சுக்கிட்டே போயிடலாம். என்ன கேட்குறாங்களோ அந்த கொஷனுக்கு தகுந்தபடி நீங்கள் லைக் கம்மா வைக்கணும், அவ்வளோதான். லைக் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். இந்த பேட்டர்ன். இந்தியன் நம்பர் சிஸ்டம்னா இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். லாஸ்ட் அப்புறம் இந்த 3 கம்மா வச்சோடனே லைக் 3 கம்மா முடிஞ்சிருச்சுங்க. இதோட 3 கம்மா ஓவர். 3 கம்மா முடிஞ்சிருச்சுங்க. 1, 2, 3. அதுக்கப்புறம் எவ்வளோ டிஜிட் இருந்தாலும் நீங்கள் அதை லாஸ்ட் பில்லியன்ஸ் எழுதிக்கிட்டே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸும் அதை எழுதிக்கிட்டே போகலாம். எவ்வளோ க்ரோர்ஸ் இருந்தாலும் 1000 க்ரோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதிட்டே போகலாம். ஸோ பேசிக்காக இவ்வளோதான். லைக் இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கு இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் டிஃபரன்ஸ் என்னன்னா கம்மா எப்படி வைக்கிறோன்றதுலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஆக்சுவலாக. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இது ரிலேட்டடாக. ஓகே, பாய்.